அவர் சொல்றத விஜய் அப்படியே கண்ண மூடிட்டு நம்புறாரா? கண்ண கூட நம்பலையா சார்? ஒரு ஆடிட்டர் ஒரு கணக்கு வழக்கு எழுதுவான் செய்வான்னு சொல்லி ஒரு அக்கௌண்டா வந்தவன் சார். இன்னைக்கு கட்சி பொறுப்பில் செயலாளராக வந்திருக்கோம்னா அவனுடைய எண்ணம் எப்படி 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 போட்டு தள்ளிட்டு மேலே வந்திருப்பான்னு பாருங்களா. இப்போ நாங்கள் ரசிகர் மன்றத்தில் கட்டுக்காப்பாக கொண்டு வந்தோம். நானும் அவங்க அப்பாவில் எப்படி ரசிகர் மன்ற விழா நடத்தணும், எப்படி செயல் திட்டங்கள் பண்ணணும், எப்படி அவர் மார்க்கெட்டிங் பண்ணணும், அந்த வேலைகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு இருக்க முடியல. ஆனால் ஒரு அக்கௌண்டன்ட் எழுத வந்தோம், எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஒவ்வொருத்தரையும் போட்டு விட்டு அவர் முத்தவ புத்திரன் மாதிரியும் போட்டு கொடுக்கறதெல்லாம் போட்டு கொடுத்தா இவ்வளவு தூரம் ஒரு கட்சியில் ஒருத்தர் வளர முடியுமா என்ன? போட்டு கொடுத்து தான் வளர முடியும். இப்போ தான் வளர்ந்துருக்காங்க. இல்லைன்னா அவங்க அப்பாவோட நல்ல ஆட்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் ஆகல சார். அவர் பார்த்து அவரை மாதிரி ஒரு நிர்வாகம் பண்ணுற ஆட்கள் கிடையாது சார். மகனுக்கு அவரை விட சிறந்த ஒரு உழைப்பாளி யாராக இருக்க முடியும்? உண்மையாக இருக்குது. அவரை விட ஒரு விசுவாசமாக உண்மையாக இருக்க வேற யார் இருக்க முடியும்? எப்படி அவர் மேலே கேஸ் போட வச்சாங்க? எஸ்எஸ்சி மேலேயே விஜய் கேஸ் போட்டாரா? ஆமாம். என்ன கேஸ்? இல்லை, ஒரு கட்சி தொடங்கினாரு, இப்போ புகைப்படத்தை போடக்கூடாது, அந்த கட்சி நடத்தக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. ஒரு கேஸ் போட்டாங்க இல்லையா சார்? ஓகே, அது தவறு இல்லையா? ஒரு சொந்த தந்தை இந்த கேஸ் போட்டது விஜயா? விஜய் கூட இருக்கிறவங்களா? விஜய் கேஸ் போடுறாருன்னா விஜய் கூட இருக்கவங்கலாம் விஜயும் காரணம் தான். விஜய் மட்டும் நான் இதுன்னு சொல்லல, விஜய்க்கு சிந்திக்கணும்ல.